அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூலில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது, கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு, முன் அனுபவம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைஸ் பிரின்ஸிபலுக்கு காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு 35லேருந்து 50 வயது வரைக்கும் ஏப்ரல் 1 படி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரி இன் எனி ஆஃப் த கோர்ஸ் சப்ஜெக்ட், அதோட நேவல் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி ரெகுலராக முடிச்சிருக்கணும், வித்து 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட முன் அனுபவம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் வைஸ் பிரின்ஸிபலாக சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷு, ஹிந்தி, ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் யூஸிங் கம்ப்யூட்டர் இருக்கணும். கம்யூனிகேஷனில் எம்எஸ் ஆஃபீஸ், இஆர்பி சாஃப்ட்வேர், ஏஐ டூல்ஸ், டேட்டா சயின்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்கூல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஜிடியில் ஃபிசிக்ஸு, இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு இந்த 3 சப்ஜெக்டில் மட்டும்தான் வேக்கண்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு 21லேருந்து 50 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 படி மாஸ்டர் டிகிரி ரெலவெண்ட் சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும், ரெகுலராக முடிச்சிருக்கணும், வித் 55 மார்க்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூஜி டிகிரியும் அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க. இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஜிடியில் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் வயது வரம்பு 21லேருந்து 50 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி ரெகுலர் கோர்ஸில் 55% மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஜி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான அனுபவம் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஆர்டி ஜென்ரல் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் ஆஸ் ரெகுலர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், வித் மினிமம் 55% மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் ஈக்குவலண்ட் கம்ப்ளீட் ஆஸ் ரெகுலர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது சீனியர் செகண்டரி கிளாஸ் 12th அதற்கு இணையான ஸ்கூலில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர் டிப்ளமா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அல்லது 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சியில் டீச்சிங்கில் ஃபவுண்டேஷன் அண்டு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் ஒர்க் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 21லேருந்து 50 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிவிடி சீனியர் செகண்டரி கிளாஸஸில் மினிமம் 55 மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர் டிப்ளமா இன் நர்சரி டீச்சர் எஜுகேஷன், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், இயர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதியோட பிஎட் நர்சரி முடிச்சிருக்கவங்களுக்கும் ரெகுலராக முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 21லேருந்து 50 வயது வரைக்கும் ஜூலை 1, 2025 படி வயது வரம்பு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அட்மின் ஸ்டாஃபுக்கு வயது வரம்பு 21லேருந்து 50 வயது வரைக்கும் பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். அதோட டைப்பிங் ஸ்பீடு பர் மினிட்டுக்கு 40 வேர்ட்ஸ் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃபீஸ் ஒர்க் முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், ஏஐ டூல் அண்டு இஆர்பி சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆயம்மா, பியூன், கார்டனர் அண்டு நைட் வாட்ச்மேனுக்கு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு 21லேருந்து 35 வயது வரைக்கும் பாஸ் இன் மெட்ரிகுலேஷன் அல்லது இணையான கல்வித் தகுதி முடிச்சிருக்கணும். ஆனால் கல்வித் தகுதிகள் போதுமான அளவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு திறமை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்சிஎஸ் அரக்கோணம் என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் அப்ளிகேஷன் ஃபார்மட் இருக்குது. அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய சப்போர்ட் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இமெயிலும் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி தி டைரக்டர், நேவி சில்ட்ரன்ஸ் ஸ்கூல், ஐஎன்எஸ் ராஜாலி, அரக்கோணம் 631-006 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட அலுவலக எண் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா ஃபோன் அடித்து கேட்டுக்கலாம். அடுத்தது இன்டர்வியூ அண்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களை ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் இன்டிமேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க.
அதனால் தகுதியும் விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள்.